இந்த மேட்ச் அவ்வளோ ஈஸியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் இருந்துராது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இந்த 50-50 சாய்ஸ் அப்படிங்கிறது இந்த மேட்ச்சுக்கு நான் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கட்டத்தில் அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே இதை நான் அப்படி சொல்ல மாட்டேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏ டீம். ஏன்னா ஒரு 5 தமிழ்நாடு பிளேயர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அண்ட் அதே போல் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபார்முலாஸ்களை யூஸ் பண்ணி ஜெயிக்கிற அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டீம். ஆஷிஷ் நெஹ்ரா, கேரி கிறிஸ்டன், ஒரு வேர்ல்டு கப் வின்னர், ஒரு ஐபிஎல் வின்னிங் கோச் அண்ட் மென்டார் அந்த பக்கம் இருக்கிறாங்க. அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்னெல்லாம் ஒரு மந்த்ரா வச்சுருக்காங்களோ அதை நாங்கள் அப்ளை பண்ணி தான் டீமை கொண்டு போயிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் கிடையாது. நான் குஜராத் டைட்டன்ஸோட ஸ்ட்ரென்த்து அண்ட் சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இந்த விஷயங்களை வச்சு இந்த மேட்ச் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு மாதிரி டிவியில் நீங்கள் முதல் பால்லேருந்து கடைசி பால் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பேசுவோம். அண்ட் நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிப்பாங்களா, குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் ஃபுல் வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபேண்டஸி லெவல் ப்ரீடிக்ஷன் ட்ரீம் லெவல் விளாட்றீங்கன்னா நீங்கள் இவங்களை எடுக்கலாம் இவங்களை எடுக்க வேணாம் அப்படிங்கிறது என்னோட ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஓவரால் இந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே ட்ரீம் லெவல் ப்ரீடிக்ஷனு, யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் தோக்க போகிறாங்க, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எதனால் தோத்தாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிற வீடியோவும் உங்களுக்காக டெய்லி வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் கிரிக்கானதா வீலாகு ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச்சுக்கு டிக்கெட் கிடைச்சா போவேன், வீலாக எடுத்து போடுவோம் பாருங்கள். ஜேடிஎல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் நடக்க இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி லெவல் ப்ரெடிக்ஷன் பார்க்க வந்திருக்கு. ஜேடிஎல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் நடக்க இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி லெவல் ப்ரெடிக்ஷன் பார்க்க வந்திருக்கு. பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் அதையும் சேர்த்து, பிளேயிங் 11 உள்ளே வெளியே அதையும் சேர்த்து, நான் பேட்டிங்கில் நேரில் நான் மொத்தமாகவே ஒரே அந்த 3 செக்மெண்ட்டையும் ஒரே செக்மெண்ட்டாகவே நான் கொண்டு வந்துடுறேன். அதாவது இந்த மேட்சோட வெதர் ரிப்போர்ட்டை ஈஸியாக சொல்லிடலாம். மழை கிடையாது, டியூ ஃபேக்டர் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுங்க சென்னையில் டியூ இல்லை, சுத்தமாக இல்லவே இல்லை ஓகேங்களா. அன்றைக்கி ஆனால் கயிறு போட்டு எடுத்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க, அது ஏன்னு தெரில. பட் டியூ கிடையாது, மெரினா பக்கத்தில் இருந்தால் டியூ கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். எனக்கு அன்றைக்கி பனி பெஞ்ச மாதிரி தெரில. ஒன்று டாஸு பிச்சு இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் கிராஸ்டாக தான் ஆல்மோஸ்ட் இருந்துக்கிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா வேர்ல்டு கப் டைமில் வந்து போன மேட்ச்லேயும் சரி, செகண்ட் இன்னிங்ஸில் பாலை வெளில கொண்டு போகிற அளவுக்கு பாலில் இந்த பவுன்ஸ் இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிச் அப்படிங்கிறது இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்பின்னர்களுக்கு ஓரளவு கை கொடுக்குற மாதிரியும் ஆல்மோஸ்ட் பிச் அப்படிங்கிறது இருந்தது. ஒரு மாதிரி இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியல, அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், வேர்ல்டு கப்பில் ஸ்பின்னர்ஸுங்களும் நல்லா போட்டாங்க, அவங்களுக்கு கிரிப்பு கிடச்சிது. எஸ்பெஷலி நூர் அகமது இங்கே நல்லா வந்து போட்டார், ஆப்கானிஸ்தானுக்காக ஒரு 5 ஓவர்லாம் எடுத்தார். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சி ட்ரோஃபியில் கர்நாடகா வர்சஸ் தமிழ்நாடு மேட்ச்சில் ஒரு பக்கம் வைஷாக் விஜயகுமார் 5 விக்கெட் எடுத்தாலும் ஸ்பின்னர்ஸ் அஜித் ராமிங் வந்து ஒரு 5 ஓவர் எடுத்தார். மறந்துடாதீங்க, யூஸ்டு பிச்சாக இருக்கும் பட்சத்தில். இது ஒரு பக்கம் அப்படின்னா வேர்ல்டு கப் பிச்சஸ் ஒரு பக்கம் அப்படின்னா அப்போ எதுவும் வரப்போகுது, இப்போது ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு ஒரு பிச், அப்போ ரஞ்சி ட்ரோஃபியில் யூஸ் பண்ண ஷார்ப் டேர்ன் கொடுக்கக்கூடிய பிச் தான் கிடைக்க போதா. ஸோ 2 வகையான பிச் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 11ல் மாற்றம் இருக்குமான்னா ஒரு விஷயத்தை நான் உணர்றேன் ஓகேங்களா. குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பென்சர் ஜான்சன் இந்த மேட்ச்சுக்கு எதுக்கு அப்படின்னு ஆஷிஷ் நெஹ்ரா யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது மேட்ச்சுக்கு மேட்ச் ஒரு 11 மாற்றுறதுனால அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகிறாது. கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு 11 கொண்டு போகிறோம் அப்படிங்கும்போது நூர் அகமது அவங்க ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வரலாம். மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அவர் ஆடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், விருட்டு டக்குன்னு பால் நேராக ஸ்டெப்புக்கு வரும். ஸோ இங்கே சேப்பாக்கில் நல்லா பவுல் பண்ணியிருக்கிறாரு. ஆப்கானிஸ்தானுக்கு இங்கே 2 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. அடோப்டேஷன்ஸ், நெஹ்ராவோட கைடன்ஸ் ப்ளஸ் ரஷித் கான் ஒரு எண்டில், இவர் ஒரு எண்டில், சாய் கிஷோர் ஒரு எண்ட்லனா வேற மாதிரி இருக்கும், எங்கள் திகிலூட்டுவேங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னோட 11ல் நான் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலாக நான் நூர் அகமதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பேன். ஸோ உங்களோட 11ல் கண்டிப்பாக நூர் அகமதுக்கு இடம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு எந்த மாற்றமும் கிடையாது. ஐ திங்க் மோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக இருப்பார். முஸ்தபிசுர் ரஹ்மானா இல்லைனா வந்து பத்தீரனாவான்னு ஒரு பேச்சு இருந்துகிட்டு இருக்கு. முஸ்தபிசுர் ரஹ்மான் போன மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு. பத்தீரனா அண்ட் இப்போ சரி பண்ண வேண்டியது எதுவும் சரி பண்ணணும் அப்படின்னா ஓவரால் சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் பேட்டிங்கிறதெல்லாம் தாண்டி பவுலிங்கை சரி பண்ணணும் அப்படிங்கிறத மாதிரி தான் வந்து ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் எனக்கு பத்தீரனா வரணுமா இல்லைனா வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான் வரணுமானா எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஜிடியோட 11க்கு ஓகேங்களா 11க்கு அகெயின்ஸ்டாக எந்த பவுலர் நல்லா பண்ணுவாரோ அவரை தான் எடுக்கணுங்கிற மாதிரி நான் யோசிப்பேன்.
பட் ஒரு வழியாக ஒரு கட்டத்தில் பார்க்கும்பொழுது கேப்டன் ருட்டு எப்படி யோசிப்பார், ஏன்னா முஸ்தபிசருக்கு மேலே நியூ பாலில் யூஸ் பண்ணார். இப்போது டெத் ஓவரில் துஷர் தேஷ்பாண்டே அடி வாங்கினார். இப்போ 10 ரன் டெத் ஓவர் தேவை, நியூ பாலில் வந்து துஷர் தேஷ்பாண்டே தீபக் சரணை நான் போட வச்சிருவேன், தீக்ஷனாவும் இருக்கிறாரு, நான் பார்த்துப்பேன். டெத் ஓவரில் எனக்கு 10 ரன் வேணும்னா முஸ்தபிசருக்கு மேலே பெஞ்ச் பண்ணுவாங்க. அவர் நியூ பாலில் நல்லா போடுற, டெத் ஓவரில் நல்லா போடுற. பட் அன்னைக்கு ஒரு வேளை விக்கெட் வரலங்கிறதுக்காக அவரால் வந்து நியூ பாலில் கொடுத்தாங்களோன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியல. ஸோ இது லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் லெவன்ஸ் அந்த ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் கண்டிப்பாக வந்து துபே லெவனில் இருப்பாரான்னு தெரியல, பட் ஆனால் இம்பேக்ட் பிளேயராக அவர் உள்ளே வருவார், அதில் சந்தேகம் கிடையாது. இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேருக்கு நேர் பேட்டில். இப்போது 2 டீமோட 11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பவுலிங் அட்டாக், இதில் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக். ஒரு பக்கம் உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஒரு பிச்சு நின்று வருது, ஸ்லக்கிஷாக இருக்குது அப்படின்னா மோஹித் சர்மாக்கு கை கொடுக்கும். உமேஷ் யாதவ் இந்த கண்டிஷனில் எப்படி போராடுறதில்ல, அவரை இங்கே அடிச்சிடலாம். சேப்பாக் பொறுத்த வரைக்கும் அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்று. சிஎஸ்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்கேட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் துஷர் தேஷ்பாண்டே, தீபக் சகருக்கு இங்கே ஸ்விங்கோ மூவ்மெண்ட் இல்லைன்னா அவர் ஒரு 4 ஓவர் ஃப்ரீ ஓவர் இப்போ மேட்ச்சில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிச்சிருப்பார், பார்த்துருக்கேன். துஷர் தேஷ்பாண்டேயும் தீபக் சகரையும். இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் 10 முஸ்தபிஸ் ரஹ்மான். 3 ஃபாஸ்ட் பவுலர், இங்கே 2 ஃபாஸ்ட் பவுலர். இதில் எது பெஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கிடையாது, ஓகேங்களா. ஸ்பின் அட்டாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ராஷித் கான், சாய் கிஷோர், டெபோத்தியா கண்டிப்பாக 11ல் இருப்பார். அதுக்கப்புறம் நூர் அகமது. ஸோ மொத்தம் 3 குவாலிட்டியான 4 குவாலிட்டியான ஸ்பின்னர் வச்சுருக்காங்க. சிஎஸ்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தீக்ஷனா, ரவீந்திர ஜடேஜா அண்ட் அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்பின்னர் தான் இருக்கிறாங்க. இப்போ வேணால் ஒன்று பண்ணலாம் தோனி, என்னென்னா மொயின் அலியை கொண்டு வரேன் இந்த பிச்சை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி. தோனி கிடையாதா, ருட்ராஜ் கேக்வாத் மறந்துட்டு பாருங்கள். ருட்ராஜ் கேக்வாத் ஒரு வேலை, ஃப்ளமிங் ஒரு வேலை, ஸ்டாண்டரை கொண்டு வருவாரா, அங்கே நிறைய ரைட் ஹேண்டர்லாம் இருக்கிறாங்கிறதுனால, பட் லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்கிறதுனால ஆஸ்பினரை கொண்டு வராரா. ஸோ அவங்களும் அப்படி யோசிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. தோனியாக இருந்தால் ஒரே பிளேயிங்கில் ஒன்றே போவார் அப்படிங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போது சிஎஸ்கேவோட பேட்டிங் அட்டாக் மிடில் ஆர்டர் எடுத்துக்கோங்க. சிஎஸ்கேவோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம்னா மேலே டெவோன் கான்வே, ருட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன் அஜின்கா ரஹானே. போன வருஷம் அஜின்கா ரஹானே, சிவம் துபே, அம்பட்டி ராய்டோட கான்ட்ரிபியூஷன். இந்த வருஷம் இப்போ அஜின்கா ரஹானே, டேனியல் மிச்சல், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, அந்த 4 பேர். ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் எப்படின்னா இந்த பக்கம் ரஷித் கான், சாய் கிஷோர், ராகுல் டெவாத்தியா, நூர் அகமது. இப்போ இந்த ஸ்பின் அட்டாக்கை இந்த பேட்டிங் அட்டாக், இந்த பேட்டர்ஸ் ஸ்பின்னர் சூப்பராக ஆடுவாங்க, டேக் ஆன் பண்ணுவாங்க, ஆடிடுவாங்களா. ரஹானே ஒரு 30, டேனியல் மிச்சல் ஒரு 30, ஜடேஜா, துபே டேக் ஆன் பண்ணிட்டாரு அப்படின்னா ஸ்கோர் எங்கேயோ. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஆங்கர் ரோல் ஆடி கண்டிப்பாக துபே ஒரு மாதிரி பறந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. பட் ரஷித் கானோட ஷார்ப் டேர்ன், நூர் அகமது டீவியேஷன், குயிக், ஸோ இதெல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது. ப்ளஸ் சாய் கிஷோர் லெஃப்ட் ஹேண்டருக்கு அண்ட் சிஎஸ்கே கேம்பில் ஆல்ரெடி அவர் இருந்திருக்கிறாரு, நெஹராவும் இருந்திருக்கிறாருங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். சேப்பாக்கு அவருக்கு ரொம்ப கை வந்த கலை, பட் சேப்பாக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும், நல்லா பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜிடியோட ஸ்பின் அட்டாக் கொஞ்சம் தாண்டி ஸ்லைட்லி ஒரு அப்பர் ஹேண்டாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ருட்ராஜ் கேக்வாத்தும் இந்த பக்கம் ரச்சின் ரவீந்திராவும் எந்த அளவுக்கு அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கை போட்டு கூறு கஞ்சி காய்ச்ச முடியுமோ காய்ச்சினாங்கன்னா ஸோ பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையும் வராது. இந்த பக்கத்தில் இப்போ ஜிடியோட பேட்டிங் அனாலிசிஸ் பண்ணுவோமே. சாய் சுதர்ஷன் மிடில் ஆர்டரில் ஒமர்சாய், விஜய் சங்கர், மில்லர், டெவோத்தியா, ராஷித் கான் 7 விக்கெட் வரைக்கும் பேட்டிங் டெல் 7 விக்கெட் வரைக்கும் போகுது. அந்த பக்கத்தில் ஸ்பின் அட்டாக் அண்ட் மிடில் ஓவரில் யாரை தீக்ஷனாவை கொண்டு வருவாங்க, நியூ பால்லையும் கொண்டு வருவாங்க, தீக்ஷனா, ரவீந்திர ஜடேஜா. ஐ திங்க் எனக்கு மொயின் அலியை கொண்டு வருவாங்களோங்கிறது மாதிரி எனக்கு தோணுது. எக்ஸ்ட்ரா ஒரு 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 ஸ்பின் ஆப்ஷன் தேவைப்பட்டால் மிடில் ஓவரில் ஒரு வருவார். ஸோ லெஃப்ட் ஹேண்டராக ஒரு மில்லர் அங்கே இருக்கிறாரு, சாய் சுதர்ஷன் இருக்கிறாரு, டெவோத்தியா வருவாங்க. அவங்க எடுக்கிறதுக்கு மேபி ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம். ஆனால் சிஎஸ்கேவோட ஸ்பின் அட்டாக் இங்கே வந்து ஒரு சரியான ஃபீல்ட் செட் இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸிக்யூஷன் மூலமாக தான் இவங்க எடுக்க முடியும். ஸோ இங்கே சிஎஸ்கேவோட ஸ்பின் அட்டாக்கை விட ஜிடியோட பேட்டிங் அட்டாக் செம்மையாக இருக்குது, பீட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. முடிவாக என்ன தான் சொல்கிறதுக்கானதா, ஃபாஸ்ட் பாலிங்லேயும் டீம் ஃபாஸ்ட் பாலிங் வீக்குன்ட்டேன், ஸ்பின் அட்டாக்ல ஜிடியோட நல்லா இருக்குன்ட்டேன், பேட்டிங்கில் சிஎஸ்கேவோட ஜிடியோட பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிக்கானந்த் எங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைப்பார். ஃப்ளம்மிங்கு, ருட்ராஜ் கேக்வாத், தோனி, சேப்பாக்கு, சிஎஸ்கேக்கு வின்னிங் பர்சன்டேஜ் கொடுத்துருவாரு நினைக்கிறீங்கன்னா இல்லை, கிடையாது. இந்த மேட்ச்சில் என்னை பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ் 51% ஜெயிக்கிறதான சான்சஸ் இருக்குது இந்த மேட்ச்சில். அண்ட் 49% ஆஃப் சான்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. ஹோமில் இது வரைக்கும் இந்த ஐபிஎல்ல எந்த ஒரு டீமும் தோக்கலை. முதல் தோல்வியை ஓரளவு ஹோம் டீமான சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மாதிரி கசப்பான ஒரு அனுபவத்தை ருசிப்பாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம். ஒமர்சாயோட நியூ பால் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒமர்சாயோட நியூ பால் இவருக்கு, அதாவது
தீபக் சகர் விட ஒரு மாதிரி ஆங்கில கிரியேட் பண்ணி உள்ளே கொண்டு போவார். பட் தீபக் சகரோட நியூ பால் அது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டராக இருக்க போகுது. அவர் நல்லா ஒரு பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்துட்டாரா ஓகே நிறுத்திடலாம். ஒருவேளை 4 ஓவர் ஃப்ரீ ஓவர், பவர் பிளே 2 ஓவர் ஃப்ரீ ஓவர் ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் வருவார் அப்படியே நிற்பார். நோ ஃபுட் ஒர்க், ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன், அப்படி ஸ்ட்ரைட்டில் ஒன்று ஆடுவார், ஃப்ளிக் ஒன்று ஆடுவார், ஸ்கொயராக ஒன்று ஆடுவார். அவர் தான் விருதிமான் சாகா 25 ரன் 30 ரன் அடிச்சிட்டாருன்னா காலி. ஆல்ரெடி ஃபேக்ட் பிளஸஸ் காமிச்சிட்டார் இது வீக்கஸ்ட் பவுலிங் அட்டாக்னு. என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அனாலிசிஸ். அண்ட் அடுத்ததான் நீங்கள் ஃபேண்டசி லெவல் ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஆட போகிறீங்க. அந்த ஃபேண்டசி லெவல் ப்ரிடிக்ஷனில் ட்ரீம் லெவலில் தோனியை நான் கேப்டன் எடுக்க போகிறேன், என் தாயோட கடைசி சீரீஸு, தோனி இல்லாமல் டீம் கிடையாது அப்படின்னா என் டீமில் நான் தோனி எடுக்க மாட்டேன். ஏன்னா தோனியை நான் எடுக்கணும் அப்படின்னா தோனி அவர்கள் மேலே பேட் பண்ண வரணும், தோனி அவர்கள் பின்னாடி தான் பேட் பண்ண வருவார். அதாவது தோனியை நீங்கள் ட்ரீம் லெவலில் எடுக்கணும் அப்படின்னா தோனி ஒன்று பேட் பண்ண வருவாரா நீங்கள் யோசிக்கணும். எப்படி இந்த பேட்டிங் லைனப் தோனியை பேட் பண்ண விடவே விடாது. 4, 5 இல்லை 7 பால் 10 பாலுக்கு மேலே தோனி அவர்கள் பிடிக்க மாட்டாருங்கிறது ஒன்று இருக்குது. பட் டெஃபினட்டாக விக்கெட் கீப்பிங்கில் வந்து ஒரு க்ளவ் ஒர்க்கில் ஒரு கேட்சு ஒரு ஸ்டெம்பிங்னு ஒரு 3 பிடிச்சிருவாரு. பட் பேட்டிங் பண்ண மாட்டாரு. பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது விக்கெட் கீப்பிங் தான் அதிகமாக இருக்குது. பட் சகா ஓப்பனர் தான் வராரு. இப்போ சகா ஓப்பனராக வரும்போது நீங்கள் சகாவை தானே பிக் பண்ணீங்க. சகாவை நான் பிக் பண்ணுறேன், பேபி ஒரு 2 கேட்ச் பிடிச்சாரு அப்படின்னா 20 ரன் ப்ளஸ் 2 கேட்ச் எனக்கு பாயிண்ட்ஸ் சேரும். விருதிமான் சகாவை விக்கெட் கீப்பராக பிக் பண்ணுறேன். சாய் சுதர்ஷன், ருட்ராஜ் கெக்வாத், அர்ஜுன் ரஹானே, சிவம் வந்து இந்த 4 பேர் பிக் பண்ணுறேன். இவங்கெல்லாம் ஸ்பின் ஆடுறதுல மாஸ்டர்ஸ். ரஹானே 25 ரன்னு, துபே 2-3 6 18 ரன்னு கேரண்டியாக இருக்கேன். ருட்ராஜ் கெக்வாத் அண்ட் ராஜன் ரவீந்திரான்னு போகும்பொழுது நான் வந்து 2 பேரையும் நான் பிக் பண்ணுறேன். அண்ட் சாய் சுதர்ஷன் இந்த பக்கம், ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டரா, உமர்சாயையும் நான் பிக் பண்ணுறேன். பவுலிங்கில் ரஷித் கான் அண்ட் தீக்ஷன் நான் பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்பின்னர்ஸ் தான் 2 ஸ்பின்னர்ஸ் தான் பிக் பண்ணியிருக்கிறேன். உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா, தீக்ஷனா பற்றி நான் எனக்கு உங்கள் மேலே பெருசாக நம்பிக்கையும் இல்லை. பட் ஒரு ஃபாஸ்ட் பாலர் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அந்த சர்ப்ரைஸ் ஃபாஸ்ட் பாலர் யாருன்னு நீங்கள் சைடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேபி நீங்கள் ரஹானியை ட்ரா பண்ணிட்டு ஒரு ஃபாஸ்ட் பாலர் பிக் பண்ணாலும் பிக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ்டாக இருக்கணும். இல்லை ஸ்பின்னர் நீங்கள் பிக் பண்ணாலும் பிக் பண்ணிக்கோங்க. அது 100 அகமதாக இருந்தால் கூட உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ பார்த்துக்கோங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏ, சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் தமிழ்நாடு பிளேயர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு மேட்ச் இது. சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், விஜய் சங்கரும் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார். விஜய் சங்கரும் சிஎஸ்கேனா ரொம்ப நல்லா ஆடுவார், சேப்பாக்கனா ரொம்ப நல்லா ஆடுவார், அதையும் மறந்துடாதீங்க. ஜிடிக்கு இப்போ மிடில் ஆர்டரில் சூப்பராக விளையாடிட்டு இருக்காரு. அவர் உமர்சாய்க்கு முன்னாடி அவர் அனுப்பலாம், 5வது உமர்சாயா ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்படி யோசிக்கிறார் ஆஸ்திரேலியாரா கோ அண்ட் கில்னு. பட் ஆனால் அது எனக்கு என்னமோ சரியா இல்லையோ. பட் போன மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. பட் பார்ப்போம் இங்கே ஜெயிப்பாங்களா ஜெயிக்கிறாங்கன்னு. வீடியோ நிறைவடையுது. நாளைக்கு நான் கிரவுண்டுக்கு போகிறேன், கே லோவர் ஸ்டாண்டில் இருப்பேன். வாங்க பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். வாங்க கே லோவர் ஸ்டாண்டுக்கு வாங்க, பார்ப்போம் ஓகேங்களா. அண்ட் எங்கேயாவது செக்கர் ஷர்ட் போட்டுட்டு தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிரிக்கானந்தா வீலாக வருது.